ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உரைவில் அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 21. வேதாவிநாசினம் நித்யம் யயேனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்தா கம் காத்தயதி ஹந்திகம். வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். வேதா அறிந்த, அவிநாசினம் அழிவற்றவன், நித்யம் நித்தியமானவன், யக யாரொருவன், ஏனம் இந்த ஆத்மா, அஜம் பிறப்பற்றவன், அவ்யயம் மாற்றமில்லாதவன், கதம் எப்படி, சக அந்த, புருஷக நபர், பார்த்த பார்த்தனே அர்ஜுனனே, கம் யாரை, காத்தயதி துன்புறுத்த காரணம், ஹந்தி கொலை புரிவது, கம் யாரை. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி. பொருளுரை. ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு. பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான். அதுபோலவே வன்முறைக்கும் ஓர் உபயோகம் உண்டு. வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில்தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதையில் கொலை செய்தவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புறமாட்டான். எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே. அதுபோலவே போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும் போது அத்தகு வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறையே அல்ல. ஏனெனில் மனிதன் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன். மேலும் நீதியை கற்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது. இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும். அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொல்வதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே. எனவே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப் போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியமில்லை. இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே
निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। உயிரினங்கள் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. அதில் மனித பிறவியானது ஒரு உயர்ந்த பிறவி. இந்த உயர்ந்த பிறவியில் நாம் ஒரு உன்னதமான வாழ்வை வாழ்வதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உன்னதமான வாழ்வு வாழணும் அப்படின்னா அதற்குண்டான உன்னதமான அறிவை நாம் பெற வேண்டும். அந்த உன்னதமான அறிவு என்ன அப்படின்னா, அது நாம் உண்மையாகவே நம்மளுடைய உண்மை நிலை என்ன, நம் இந்த பௌதிக உலகத்தில் எப்படி ஒவ்வொரு நபருடன், எப்படி ஒவ்வொரு பொருளுடன் எந்த மாதிரியான உறவு கொண்டுள்ளோம், ஒரு நம்மளுடைய இந்த பொருள்னா இந்த உறவுனால நம்ம எல்லாம் பலன் அடைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதற்காக தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் முதல்ல நமக்கு அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அறிவுறுத்துறார். நம்ம இந்த உடலோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த உடல் மட்டும் நம்ம பெற்றுள்ளது கிடையாது. அதற்கப்பால் நம்மளுடைய மனதால் இயங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த மனதின் கட்டளைகளால் நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த மனதிற்கு பின்னால் நம்மளுடைய சந்தோஷம் துக்கமும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த சந்தோஷம் துக்கமும் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த இதுதான் நாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வலியுறுத்துறார், தெளிவாக சொல்றார். நம்மளுடைய உண்மை நிலை நம்ம இந்த உடல் மனம் இதெல்லாம் நம்மளுடைய வெளிப்புற உடல்கள். நம்மளுடைய நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுங்கிறது எங்கிருந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிறத குறிக்குது. அந்த ஆத்மாவானது அதற்கு ஒரு சில குணங்கள் இருக்கு. எப்படி இந்த உடலுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குதோ, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அது போல ஆத்மாவுக்கும் ஒரு சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள், ஆத்மாவின் குணங்கள் தான் இங்க கிருஷ்ணர் தெளிவா இங்க கோர்வையா விளக்கிக்கிட்டு இருக்கிறார். இந்த பதத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆத்மா எந்த ஒரு மாற்றத்தையும் சந்திப்பதில்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறார். ஆத்மா நித்தியமானவன். ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த உடலுக்கு மாற்றம் அடையக்கூடிய குணம் இருக்குது. உடல் ஒரு தாயின் கருவறையில பிறந்து பிறவி எடுத்து பிறகு வளர்ந்து ஒரு நிலையான வாழ்வை கொஞ்ச நாள் அனுபவித்து பிறகு சந்ததிகளை உருவாக்கி பிறகு படிப்படியாக தேய்ந்து இறுதியாக மறைந்து போகிறது. இது உடலுக்கு உடல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற மாற்றம். ஆனா இந்த மாற்றங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது. நம்ம ஒரு நபரை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படின்னா, அவருடைய உடலை மையமாக வைத்தோ அல்லது அவருடைய மனதை மையமாக வைத்தோ அவர் இப்படிப்பட்டவன், இப்படி பட்ட குணத்தை சார்ந்தவன் அப்படின்னு நாம் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது ஒரு தவறான கருத்து. நம்மளுடைய அப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு உண்மையான அடையாளம் கிடையாது. உடல் மனம் இது ரெண்டையும் வைத்து நம்ம ஒரு மனிதனை ஒரு நபரை நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அந்த உணர்வு உடல் மனம் இதற்கு இரண்டுக்கு அப்பால் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் நாம அந்த மனிதன் அப்படிங்கிறத
நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலானது எப்படி எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் 5 ஞான இந்திரியங்களை கொண்டு இருக்குது. அதாவது கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தோல் அப்படிங்கிற 5 ஞான இந்திரியங்களும் 5 கர்ம இந்திரியங்களும் செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது 5 கர்ம இந்திரியங்கள். அதாவது கைகள், கால்கள், பாலுறுப்புகள், ஆசனவாய் மற்றும் நம்மளுடைய பேச்சு. ஸோ இந்த 5ம் கர்ம இந்திரியங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஸோ இதனால இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்தூல உடலுக்கு பின்னால மனம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த மனம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா சூக்ஷ்ம உடல். அதுல மனம் மட்டும் அது 3ஆ பிரிக்கப்படுது. மனம், புத்தி, பொய், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். பொய் அகங்காரம் அப்படிங்கிறதும் ஒரு பௌதிக பொருள் தான். ஸோ மனம் என்னதுன்னா ஒரு பொருளோடையோ அல்லது ஒரு நபரோடவோ உண்டான உறவு நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பொருளோடவோ அல்லது ஒரு மற்ற நபரோடவோ ஏற்படுத்தி கூடிய ஒரு உறவாடக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது மனம். உதாரணத்துக்கு நம்ம சிறு வயதில் நம்ம விளையாட்டு பொம்மை மேலே நமக்கு அதிக பற்று இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வளர வளர நம்மளுடைய ஆர்வம் எல்லாமே நம்மளுடைய படிப்புனாலவோ அல்லது ஒரு சில ஒரு வித லட்சியத்தை இறுதி இலக்கு அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தின் மேலவோ நமக்கு பற்றுதல் இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மேலே வளர வளர நமக்கு மனமானது மற்ற உறவுகள், அதாவது கணவன், மனைவி, குழந்தைகள், இவங்க மேல ஏற்படக்கூடிய ஒரு பொறுப்பு, இது மனதால நிறைவேறக்கூடிய ஒன்று. இன்னும் சிறிது காலம் போனது அப்படின்னா மனமானது பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதன் மேல இருக்கக்கூடிய பற்று. இன்னும் கொஞ்ச நாள் போனது அப்படின்னா மனமானது தனக்கு வரக்கூடிய பேரும் புகழும் அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அதன் மேல இருக்கக்கூடிய பற்று. ஆக மனமானதும் எப்பவுமே ஒரு நிலையான ஒன்று கிடையாது. காலம் மாற மாற மனமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய மற்ற பொருட்கள் மீதோ அல்லது மற்ற நபர்கள் மீது இருக்கக்கூடிய உறவானதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இருக்கிறது. அதனால இந்த மாற்றமடையக்கூடிய இந்த ஸ்தூல உடலும் இந்த சூக்ஷ்ம உடலும் ஆத்மா கிடையாது. இந்த எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா என்ன அனுபவிக்குது அப்படின்னா சந்தோஷமும் துக்கமும். இந்த அந்த அனுபவிப்பாளன் அப்படிங்கிறது தான் ஆத்மா. அந்த உணர்வு, அந்த நம்மளுடைய மனம் மாறிக்கொண்டே இருந்தாலும் சரி, உடல் மாறிக்கொண்டே இருந்தாலும் சரி, நான்கிற அடையாளம் மட்டும் என்னைக்குமே எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாது. ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போதும் நான்கிற அடையாளம் என்னை நான் ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம குறித்து கொண்டு இருந்தோம். ஒரு வாலிப பருவம் இருக்கும் போதும் நம்மளுடைய அடையாளம் அதே நம்பர் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு முதியவனாகும் போதும் நான்கிற அடையாளம் நான் என்னுடைய அடையாளம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளம் மாறப்போவது கிடையாது. ஆக பகவத்கீதையில முந்தைய பதத்துல
13வது பதத்துல கிருஷ்ணர் வந்து இதை தெளிவா விளக்கி இருக்கிறாரு. எப்படின்னா, உடலானது எப்படி சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாற்றமடைவது, அது போல ஆத்மாவானது இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் வேறு ஒரு உடலை எடுக்க போகுது அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறார். எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நம்ம 4 அடையாளம் வந்து ஒரு இதை வச்சிருந்தோம். அப்பவும் நம்ம வந்துட்டு நமக்கு நம்ம மனதுல நம்ம முழு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, எதிர்காலத்துல வரக்கூடிய காலத்துல நான் வாலிபனாகுவேன், முதியவனாகுவேன் அந்த சமயத்திலையும் என்னுடைய அடையாளம் வந்துட்டு மாறப்போவது கிடையாது அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை இருந்ததோ, இதே போலதான் இந்த ஒரு முதியவனானதுக்கு அப்புறமும் இந்த ஆத்மாவானது இந்த உடலால பயணிக்க முடியல அப்படின்னா அந்த ஆத்மாவானது இந்த உடலை விட்டு பிரிந்து வேறு உடலுக்கு கண்டிப்பா போகும். அதில் அப்பவும் வந்து என்னுடைய அடையாளம் வந்துட்டு அடையாளத்துல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத 13வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கி இருக்கிறார். அதனால ஆத்மா வந்துட்டு நித்தியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமில்லாதது. இந்த உடல் மனமும் மாறிட்டு இருக்கும்போது எந்த ஒரு மாற்றத்தையும் ஆத்மா சந்திப்பது கிடையாது. மேலும் ஆத்மா நித்தியமானது. அதற்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் ஆத்மா இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மேலும் ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. பிறப்பு அப்படிங்கிறது தோற்றம் முடிவு அப்படிங்கிறது எதுக்குன்னு அப்படின்னா, இந்த பௌதீக பொருட்களுக்கு தான் தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இந்த பௌதீக உலகத்துல இந்த பிரபஞ்சமே தோன்றியது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பிரபஞ்ச பொருட்கள் தோன்றியது, அதற்கு காலம் இருக்கு, என்னைக்கு தோன்றியது அப்படிங்கிறது. அது போல இந்த உடலும் வந்து தாயின் கருவறையில தோன்றியது அப்படிங்கிறது சொல்லலாம். அது வந்துட்டு அதற்கு உண்டான ஒரு காலகட்டத்துல தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆத்மாவுக்கு எந்த ஒரு தோற்றமும் எந்த ஒரு தோற்றமும் முடிவும் வந்து கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறதுனால ஆத்மாவுக்கு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. நித்தியமான ஒன்று அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஆத்மாவுக்கு இறப்பும் அப்படிங்கிறதும் இல்லை. இந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு தான் ஆத்மா போகுதே தவிர ஆத்மா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் மறைஞ்சு போவது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கருத்து கிடையாது. ஆத்மா இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆத்மாவுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. ஆக நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். இந்த ஆத்மாவுக்கு மேல பரமாத்மாவும் இருக்கிறார். அதையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய உணர்வால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா என்ன செய்யறார்? பரமாத்மா நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு உண்டான சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நமக்கு அருள்பாலிக்கிறார். இந்த சந்தோஷம் துக்கமும் அப்படி வர்றதுக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு பரமாத்மா உறுதுணையா இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் அதாவது இதெல்லாமே நடக்குது. அவரே நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லா செயல்களுக்கும் அவரே ஒரு சாட்சியாகவும் அதற்கு இந்த செயல்களின் பலன்களை நாம் அனுபவிப்பதற்குண்டான அனுமதியும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஆக நாம பரமாத்மாவின் கட்டளையின் கீழே நாம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியுது. அதே பரமாத்மா தான் கிருஷ்ணராக என்ன அறிவுரை கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் இந்த நம்மளுடைய
புலன்களுக்காகவும் மனதிற்காகவும் நாம செயல்படுத்தக்கூடாது. நம்ம ஆத்மாவிற்காக செயல்படுத்த வேண்டும். அந்த ஆத்மாவிற்கு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்காக தான் ஆத்மாவுடைய குணங்கள்லாம் இப்ப பகவத்கீதையின் முதல் பாடமாக கிருஷ்ணர் அறிவுறுத்துறார். ஏன்னா ஆத்மாவுக்கு நமக்கு ஆத்மாவின் குணங்கள்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம்னா அந்த ஆத்மாவின் உண்மையான நிலை அடைவதற்காக நம்ம செயல்படுவோம். அப்படி செயல்படும் போது நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அதற்காக தான் பகவத்கீதையில முதல்ல இந்த ஆத்மாவின் குணங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். நம்ம நித்தியமானவர்கள் அப்படின்னா நம்ம இந்த பௌதீக உலகத்திலேயே இருக்கணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியமமும் இல்லை. நம்ம இந்த பௌதீக உடலுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ கூடியதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை. இந்த பௌதீக உலகத்துல நம்ம 3 குணங்களால பிடிபட்ட நிலையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த முக்குணங்கள், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கக்கூடிய இந்த 3 குணங்களும் இந்த 3 குணங்களும் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கின்றன. அதன் பிடியில நம்ம வாழ்க்கை வாழ்றதுனால இது வந்துட்டு ஒரு உன்னதமான வாழ்க்கை கிடையாது. இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கையில ஆத்மாவுக்கு ஒரு முழு அறிவும் ஒரு முழு பூரண சந்தோஷமும் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை. அந்த முழு அறிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய நமக்கும் பரம்பொருளுக்கும் உண்டான உறவு என்ன, அதனால நம்ம வந்துட்டு எப்படி வாழ்க்கை அந்த உறவின் மூலமாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அறிவு தான் முழு அறிவு. இந்த பௌதிக உலகங்கிறது இந்த பௌதிக உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் நம்ம அந்த முழு அறிவுல ஒரு பகுதியாக நம்ம தெரிந்து கொண்டு இருப்போம். இந்த முழு அறிவும் அது மட்டும் இல்லாம பூரண சந்தோஷமும். இந்த பௌதிக உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடியது எல்லாமே ஒரு நிரந்தரமான சந்தோஷம், பூரண சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி இந்த உடலுக்கு ஒரு தோற்றம் முடிவு இருக்குதோ அது போல நம்மளுடைய சந்தோஷத்திற்கும் ஒரு தோற்றம் முடிவு அப்படின்னு இருந்துகிட்டே தான் இருக்குது. சிறிது காலம் ஒரு சந்தோஷமானது இருக்குது, ஒரு பொருள் மீதானவோ அல்லது ஒரு நபர் மேலேயோ நபரின் மூலமாகவோ நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமானது சிறிது காலம் இருக்குது. அதுக்கப்புறம் அது அழிந்து போயிடுது. அப்புறம் அதனால நம்ம வேற ஒரு பொருளோ வேற ஒரு நபர் மேலுமோ அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இதனால நம்மளுடைய ஒரு பூரண சந்தோஷத்தை நம்ம இந்த பௌதீக உலகத்துல அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். பூரண சந்தோஷம் எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய நித்தியமான உறவு யார்கிட்ட இருக்குதோ அவரின் மூலமாக தான் நம்மளுடைய பூர்ணமான சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். நம்மளுடைய நித்தியமான உறவுங்கிறது பரமாத்மா கிருஷ்ணர் மீது நமக்கு நித்தியமான உறவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நித்தியமான உறவை நம்ம வந்துட்டு மீண்டும் வலுப்படுத்தி கொள்வதற்காக இந்த மனித பிறவியில் நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அந்த நித்தியமான உறவு வலுப்படுத்திக்கணுங்கிற அதை மையமா வைத்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பூர்ண சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அதற்குண்டான வாழ்க்கையை நம்மளால வாழ்வதற்காக தான் இந்த கிருஷ்ணர் நமக்கு இந்த ஆன்மீக அறிவை நமக்கு கொடுக்கிறாரு. ஸோ மனித பிறவியானது நம்ம ஒரு மற்ற ஜீவராசிகள் போன்ற வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. மற்ற ஜீவராசிகள், அதாவது விலங்குகள், தாவர இனங்கள், இந்த பறவைகள், இந்த விலங்குகள் எல்லாமே உடல் சார்ந்த
குணங்களை மையமாக வைத்து வாழ்க்கை வாழுகின்றன. இந்த உடல் இருக்குது அப்படிங்கிறதுனால உடல் வந்துட்டு என்னன்னா நம்ம இந்த பசி, உறக்கம், இந்த மற்ற உடலோடு சேர்ந்து புலன் திருப்தி மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் மற்ற ஜீவராசிகள்கிட்ட அது மேலோங்கி இருக்கின்றன. உண்ணுதல், உறக்கம், புலன் இன்பம், தற்காத்து கொள்ளுதல் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆகார, நித்ர, பயம், மைத்துனம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 4 விஷயங்களுக்கு மையமாக வைத்துதான் கீழ்நிலை உயிரினங்கள், அதாவது மற்ற ஜீவராசிகள், விலங்குகள், பறவைகள் இவங்க எல்லாமே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா மனித பிறவியிலே நாம இந்த 4 விஷயங்களுக்கு நம்மளுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான். ஆனா இதுவே வாழ்க்கையாக இருந்து விடக்கூடாது. அப்படி வாழ்க்கை அதை அடிப்படையாகவே வைத்து வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்மளால அனுபவிக்க முடியாத போய்விடும். அதாவது மனித பிறவிங்கிறது நமக்கு ஒரு அபூர்வமான பிறவி அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபூர்வமான பிறவியில நம்ம வந்துட்டு உயர்ந்த லட்சியத்தை இந்த மனித பிறவியில என்ன அடைய வேண்டுமோ அதை நம்ம அனுபவிக்காம நம்மளுடைய இந்த தாழ்ந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வீணெடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடாது. நம்மளுடைய மனித பிறவி ஒரு பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய உண்மையான ஆன்மீக நிலையை நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளம் கொண்டு கிருஷ்ணர் நமக்கு இந்த பகவத்கீதையை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கிறார். ஸோ நம்ம அதை முழு மனதோட ஏற்று நம்ம உன்னத வாழ்க்கையை வாழ நம்ம முற்பட்டோம் அப்படின்னா நம்ம மனித பிரிவில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். ஸோ இத்துடன் இந்த பகவத்கீதை இந்த வகுப்பை நம்ம நிறைவேற்றிக் கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.